என்னடா அது சர்டிபிகேட் போட்டு வச்சிருக்கீங்க? இல்லன்னா படம் போறதுக்கு முன்னாடி ஏதாவது சர்டிபிகேட் காட்டணும்னாங்க. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். This is Ashigan. This is Yogita. Welcome to ODY Reaction. ஆரம்பிக்கலாங்களா? இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு ட்ரெய்லர் தான் பார்க்க போறோம். யாரோட ட்ரெய்லர்? என்ன ட்ரெய்லர்? நம்ம கவினோட ஸ்டார் அப்படின ஒரு மூவி ட்ரெய்லர் பார்க்க போறோம். எஸ், இதோட இது ப்ரோமோ அந்த டைட்டில்னு சொன்னா ரொம்ப நாளா வந்துருந்துச்சு. ஸோ இன்னைக்கு வந்து ட்ரெய்லரே வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. ட்ரெய்லரை பார்க்கறதுக்கு முன்னுக்கே வந்து சோஷியல் மீடியா பக்கம் போனாலே பாசிட்டிவான ரிவ்யூஸ் மட்டும் தான் இருக்குது. இப்படி ஒரு மூவியா வா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அப்படி என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? ஸோ ஏதுக்கு வெயிட் பண்ணிட்டு பார்த்துக்கலாம். 3, 2, 1 go. ஒரு நடிகன் அவர் நடிக்கிற திறமையால என்ன வேணாலும் மறக்க வைக்க முடியும். என்ன பாரதியார் மீசையை காணோம்? நீ நடிக்கிற நடிப்புல பாக்குறவங்க பூரா ஓ மீசைய மறந்துடணும். நீ மட்டும் ஓ மீசைய மறைச்சிட்ட, நீ ஜெயிச்சுடா. அது நல்லா இருந்துச்சு. 70 71 70 71 இதெல்லாம் மார்க்காயில ஃபோன் நம்பரா உருப்பட மாட்டேன். அப்படியே பயங்கரமா ரெடி பண்ணிருக்கீங்களே, பிச்சுடா சார். டேய் இந்த உலகத்திலே எனக்கு ரொம்ப பிடிச்சது நீ மட்டும்தான். நீ இல்லாம நான் இப்படி. நெக்ஸ்ட். நீ உடனே வேலைக்கு போய் இதெல்லாம் எங்களுக்கு செய்யின்னு சொல்லல. நிலையான வருமானம் இல்லாம நாங்க கஷ்டப்படுற மாதிரி நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் சொல்றேன். நீ கத்துக்கிறது கூட காசு தேவையா இருக்குல்ல சார்? தகுதிக்கு மீறி ஆசைப்பட்டுட்டோமோன்னு தோணுது சார். இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கொடுங்க சார், நான் நல்லா பண்ணுவேன் சார். எல்லாரும் முன்னாடியும் அசிங்கமா அடிச்சுப்போம். வீரா ஏன்டா உன்னை விட்டு போனா? சொல்றா, ஏன் விட்டு போனா? அவனுக்கு என்ன பிடிக்கலடா. நான் ஒண்ணுமே இல்லாதவன் என்ன விட்டுட்டு போயிட்டான். என்கிட்ட காசு இல்லப்பா. காசு இல்லை சார். காசு இருக்குமா? நம்ம எல்லாரையும் ஏதோ ஒண்ணு பிடிச்சு இழுக்கத்தான் செய்யும். நாம தான் அதை உதைச்சு தள்ளிட்டு மேல வரணும். இந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு எப்படி நடிப்பான்னு தானே கேட்டேன். நான் நடிச்சு காட்டுறேன்டா. பார்த்தா இந்த மூஞ்ச நீங்க பாப்பீங்கடா. வாழ்க்கையில நான் ஜெயிக்கிற வரைக்கும் எனக்கு யாரும் வேண்டாம். வயது முதிர்ந்த போதிலும் வலிகள் மிகுந்த போதிலும் வலிமை குறைந்த போதிலும் வீரன் வாழ்த்தரிப்பதை நிறுத்துவதில்லை. லாஸ்ட் ஷாட் என்ன ப்ரோ? அது எனக்கு கண்ணாலாம் கலக்கிடுச்சு. அதாவது இந்த மூவி எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு ரிலேட்டட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன் இல்லையா ப்ரோ? செம்ம நல்லா இருந்துச்சு. லைக் நிறைய பேர் மனசுக்குள்ள இருக்கிறது தான் இந்த ஸ்டோரின்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு பெரிய ஒரு ஸ்டாரா, அது ஸ்டார்ன்றதை விட ஒரு பெரிய என்ன சொல்றது, ஒரு ஃப்ரேம்ல வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அந்த சின்ன சின்ன விஷயங்கள் எப்படி அவன் அப்பா வந்து ஒரு போட்டோகிராஃபர் போல, அவர் ஏதோ கல்யாண வீட்டுல எங்கேயும் சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஸோ அதை வச்சுட்டு போயிட்டு கூட ஒரு போட்டோ எடுக்கிறாரு. ஸோ அவங்க அம்மா அதனால தான் வந்து இதெல்லாம் வேணாம் அப்படின்றாங்க. ஸோ ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி கடைசியில வந்து ஒரு ஸ்டார் ஆகுறாரு அப்படின்றது தான் ஸ்டோரியா இருக்கும் இல்லையா? ஆகுறாரான்னு காட்டல, பட் அது வந்து ஒவ்வொரு டயலாகும் ப்ரோ அப்படி குத்துன மாதிரி இருந்துச்சு எனக்குலாம். அது வந்து நான் கண்டிப்பா ஒரு நாள் வந்து ஸ்கிரீன்ல வருவேன் அப்படி பாப்பீங்க அப்படின்றதெல்லாம் வந்து இந்த ஃபேஸ் வச்சுட்டு பண்ண முடியுமா அப்படி கேட்டேன் ப்ரோ. செம்மையா இருந்துச்சு. அண்ட் அந்த நிறைய விஷயங்களை வந்து இதுல வந்து காட்டியிருக்காங்க. அதாவது காசு முக்கியம், அதாவது நம்ம கேரியருக்கு பின்னாடி போகலாம், அதுக்கு கூட காசு தேவை அப்படின்ற மாதிரி அழகா காட்டியிருக்காங்க. அண்ட் கடைசி ஃப்ரேம் ப்ரோ நல்லா இருந்துச்சு. நினைக்கிற மாதிரி அது ஒரு மூவில இருக்க சீனா இருக்கும் நான் நினைக்கிறேன். அண்ட் அதுதான் அந்த சீனை வந்து கிளைமேக்ஸ்ல போட்டு தியேட்டர்ல எல்லாரும் சைலண்டா இருக்கும்போது இது வார மாதிரி வச்சிருந்தா
படம் வேற லெவலில் இருக்கும். நான் அதான் இவ்வளோ பேர் ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க, நிறைய சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே வந்து வேற லெவலில் இருக்கு ஸ்டார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் எதிர்பார்க்கல இப்படி ஒரு இருக்கும் அப்படின்னு சொல்லி இம்பாக்ட் கொடுக்கும் இந்த ட்ரெய்லர். ஸ்டார்டிங்கே நல்லா இருந்துச்சு தானே ப்ரோ. அவங்க ஒரு மீசையை நான் வந்து பாரதியார்னாலே மீசை வச்சுட்டா பாரதியார் வந்தாலே தெரியும். மீசையோட. ஸோ அந்த மீசையை மறந்தோட ஆக்டிங்ல நீ அதை ப்ரூவ் பாரதியார்னு காட்டணும். அப்பதான் ஒரு ரியல் ஆக்டர் அப்படின்றது வந்து யூனிக்கா காட்டியிருந்தாங்க. பட் இந்த ஸ்டோரி வந்து என்ன பொறுத்த வரைக்கும் செம்மையா இருக்க போகுது. மே 10 நம்ம கவினோட ஆக்டிங் சொல்லவே இதுல வந்து தரமா கொடுத்துருக்கு. அதாவது டடா மூவில எல்லாம் பார்க்கும்போது ஒரு வித்தியாசமான ஒரு என்ன சொல்றது ஹோம்லி கேரக்டரா இருக்கும், ஒரு அப்பான்ற ஒரு ஸ்தானத்துல. இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ஜானர் இல்லையா? ஸோ ஒரு நைஸ் நல்லா இருக்கும். அது எப்படின்னா இந்த படம் பார்க்கும்பொழுது நம்மள மாதிரி ஆக்கல, அதாவது நார்மல் பீப்புள்ஸ்லாம் வந்து நம்ம இப்படிதான் இல்லையா அப்படின்றது நம்ம ரிலேட்டட் ஆகும் நமக்கு டக்குன்னு. ஸோ அந்த ஒரு ஃபீலை அந்த படம் கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் யுவனோட மியூசிக் வந்து தரமா இருக்கும். ஒவ்வொரு சீன்லையும் வந்து இதுல வந்து சென்டிமெண்ட் கூட இருக்கும் இந்த படத்துல இல்லையா? கண்டிப்பா இருக்கும். ஸோ அப்போ இவனுடைய பிஜிஎம் தான் இங்க வந்து நம்மளை ஏத்த போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன், மறக்காம செக் பண்ணி பாத்துருங்க. அண்ட் மறக்காம ஓடி ரியாக்ஷன் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆல்ல போட்டுருங்க. அப்போ நாங்கள் ரியாக்ட் பண்ற எல்லா வீடியோஸ் உங்களுக்கு டக் டக் டக்னு வந்துடும். அண்ட் வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஏதாவது வீடியோஸ் ரியாக்ட் பண்ணா கமெண்ட்ல சொல்லுங்க, நாங்க அதை எடுத்து கண்டிப்பா ரியாக்ட் பண்ணிடுவோம். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோல யோகி வந்துருவாங்க. பாய்.